ஜோக்கர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாரையும் தான் நடிப்பால பேச வச்ச ஒரு மனுஷன். அவருக்கு அந்த படத்துக்காக ஆஸ்கார் அவார்டே கொடுத்தாங்க. அவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சது ஜோக்கர் பார்ட் 1க்கு. இதோட ரெண்டாவது பாகம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் கழுவி கழுவி ஊத்தப்பட்டது, காரி துப்பப்பட்டது. ஒருத்தர் கூட இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லல. பாகவதர் காலத்துல ஒரு படத்துல 10 பாட்டை போடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாட்டை போட்டு நாஸ்தி பண்ணிருக்காங்க. ஆனாலும் நாளை பின்ன பாகம் 3ன்னு ஒண்ணு வந்தா நடுவுல இந்த ரெண்டாவது பாகத்தை பார்க்கலன்னா மூணாவது பாகம் ரொம்ப சரியா ஆஸ்கார் அவார்டு கொடுக்கிற ரேஞ்சுக்கு வந்தா கூட அதை பார்க்கும்போது கதை புரியாது. அதற்காக இந்த ரெண்டாவது பாகத்தை கொஞ்சம் ஷார்ட்டா இப்பயே பார்த்து வச்சிருவோம். என்ன நான் சொல்றது ரைட். இந்த ரெண்டாவது பாகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு கார்ட்டூன் படத்துல ஆரம்பிக்குது. ஜோக்கர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிவுல கிளைமேக்ஸ்ல ஒரு லைவ் டிவி ஷோலயே போய் ஒரு ஆங்கரை சுட்டு கொன்னுட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போயிடுவார். அதையே நிறைய பேரு கார்ட்டூனா டிவி சீரிஸ் மூவிஸ் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அதே சமயம் ஜோக்கருக்காக வாதாடக்கூடிய வக்கீல் ஜோக்கர் கிட்ட மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ங்கிற ஒரு வியாதி இருக்கிறதாவும், எப்படி அன்னியனுக்குள்ள அம்பி இருந்தான் அந்த மாதிரி இல்ல அம்பிக்குள்ள அன்னியன் இருந்தா அதே மாதிரி இங்க ஒரு சாதாரண எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்த ஒரு பையன் நல்லவன், அந்த நல்லவனுக்குள்ளதான் கெட்டவனா ஜோக்கர் இருந்ததா, மல்டிபிள் பர்சனல் டிசார்டர்ங்கிற வியாதி இருந்ததா கிளைம் பண்ணிருப்பாங்க. அதை நக்கல் பண்றாப்ல ஒரு கார்ட்டூன் வீடியோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜோக்கரே வந்து அவன் பேச்சையும் கேட்காம இஷ்டத்துக்கு நடந்துக்கும். அந்த ஜோக்கர் ஒரு பொண்ணுக்கு முத்தா கொடுப்பேன். அப்புறம் ஷோவை வந்து நடத்துறதா வந்தான். அதே சமயம் ஒரிஜினல் ஆளு எங்கடான்னு பார்த்தா அவர் ட்ரெஸ்ஸே இல்லாம எங்கேயோ அடைச்சு வைக்கப்பட்டிருப்பார். டே இது என்னோட ஸ்டேஜ்டா, என்னோட புகழ்றான்னு சொல்லிட்டு இவன் வரலான்னு பார்த்தா இவனை எல்லாரும் முன்னாடியும் ஜோக்கர் அசிங்கப்படுத்துவார். அப்புறம் பார்த்தா போலீஸ்காரங்க வராங்க. நேரா வந்தவங்க பண்ண தப்பெல்லாம் யாரு, ஜோக்கருங்கிற அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி தான். ஆனா அரெஸ்ட் பண்றது யார, நம்ம ஒரிஜினல் ஆளு. இந்த மாதிரி கார்ட்டூனும் எடுத்து அதுவும் ஹிட் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா ஜெயில அவன் கிடக்கிறவரை இந்த மாதிரி ஒரு வாதத்தை சொல்லி அவங்க வாதாடுறவரை நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி இந்த ஷோக்கள் எல்லாம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குங்கிறாப்லயும் நமக்கு காட்டுறாங்க. கார்ட்டூன்ல போலீஸ்காரங்க போட்டு போட்டு இந்த பயல அடிப்பாங்க. சரி நிஜத்துல நம்ம ஜோக்கர் எங்கேயா இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு கொடூரமான ஜெயில், கொடூரமான ஜெயிலர்ஸ் அவங்களுக்கு மத்தியில இருட்டு அறையில இருக்கிறான் நம்ம ஒரிஜினல். உடம்பெல்லாம் பாருங்க எலும்பும் தோலுமாயி எவ்வளவு கேவலமா பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு எலும்புகள் வெளியில தெரியறாப்ல இருக்குது. சரி என்னையே தூக்கிட்டு வராப்லயே என்னையா தூக்கிட்டு வராருன்னு பார்த்தா அவரோட ரூம்ல பாத்ரூம் எல்லாம் கிடையாது. உச்சா கக்கா என்ன போனாலும் அதை கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஊத்திட்டு போகணும். அப்படி ஊத்திட்டு போறதுக்காக சட்டியோட வந்திருப்பார். சரி இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க ஜெயிலர்ஸ் எல்லாம். இவனும் ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளத்துக்கு பிறகு வெளியில வரா. வெளியில வரும்போது இவர்களோட பிரஷரை அழுத்தத்தை அடக்கிறதுக்காக மாத்திரை கொடுக்கறது வழக்கம். அந்த மாத்திரை இவன் கரெக்டா சாப்பிட்டானா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாய திறக்க சொல்றாங்க. எல்லா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டானு கன்ஃபார்ம் ஆன பிறகு அவனுக்கு ஷேவ் பண்ணி விடணும். அதுவும் ஏனோ தானன்னு ரத்தம் வந்தா கூட கண்டுக்காம பரவாயில்லன்னு ஷேவ் பண்ணி விடுறாங்க. டேய் ஜோக்கர் தானே எங்க ஒரு ஜோக்கு பண்ணு பாப்போம் அப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க ஜெயிலர்ஸ் எல்லாம். ஏன்னா இவன் கடைசியா ஜோக்கு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப காலமா இப்படிதான் இந்த ஜெயில கஷ்டப்பட்டு கிடக்குறாரு நம்ம ஹீரோ. பாவம் அவங்க எவ்வளவு இவனை அசிங்கப்படுத்தினாலும் நம்மளால சிரிச்சாப்லயே இருப்பாப்ல, கோவப்பட மாட்டாப்ல. அடுத்து பார்த்தா ஷேவெல்லாம் பண்ணி ஃபுல்லா தயாராகி போலீஸ்காரங்க அவரை வெளியில கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா வெளியில மலையில இவங்க நனையாம இருக்கிறதுக்கு கொலை பிடிச்சிட்டு போவாங்க. ஆனா ஜோக்கரை நனைய வச்சே கூட்டிட்டு வராங்க. இப்ப எங்க வராங்கன்னா ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வராங்க, ஒரு மனநல மருத்துவமனைக்கு. அந்த மருத்துவமனையில அங்க இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் ஒன்னா ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்திய நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவனை பார்த்ததும் வெளியில வந்து துப்பாக்கி எடுத்து அன்னைக்கு லைவ் ஷோல ஒரு ஆங்கரை சுட்டு கொண்டு இருப்பான்ல அந்த மாதிரி செஞ்சு காட்டுறாங்க. கண்டதும் நம்மளுக்கு காதல் வந்து விட்டது. ஆனா ஜெயிலர்ஸோ போடா முன்னாடின்னு தள்ளி விட்டுட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. லாயர் பார்த்துட்டு என்னப்பா அது ஒரு கொடை கொடுத்து நனையாம கூட்டிட்டு வர மாட்டீங்களான்னு கேட்டா கொடை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லலையே அப்படிங்கிறாங்க அவங்க. இங்க வச்சு இந்த ஜோக்கருக்காக வாதாடக்கூடிய வக்கீல் அம்மாவோ உன்னை இப்போ ஒரு டாக்டர் அம்மா இன்டர்வியூ பண்ணுவாங்க. அத நாம சேனல்லையும் போட போறோம், டிவி சேனல்ஸ்ல எல்லாம். இப்ப போற கேஸ் இதே மாதிரி போச்சுன்னா நீ காலாகாலத்துக்கு கழுதினுக்கிட்டு ஜெயில கிடக்க வேண்டியதான், கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஜோக்கர் தான் இதையெல்லாம் பண்ணா, நீ பண்ணல, உனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ங்கிற வியாதி இருக்குங்கிறாப்ல நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா உன்னை இங்க இருந்து மனநல மருத்துவமனைக்கு மாத்திடுவாங்க. அந்த ஜெயில நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு ஏத்தாப்ல பதில் சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிதான் இன்டர்வியூக்காக உள்ள அனுப்புறாங்க. டாக்டர் டெப்ரா கேனுங்கிறவங்க தான் இப்ப இவனை இன்டர்வியூ பண்றாங்க. இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னங்கறத எவாலுவேட் பண்ண போறது இவங்க தான். முடிஞ்ச அளவு நேர்மையோட பதில் சொல்லுங்க, தெரிஞ்சதை எல்லாம் சொல்லுங்கன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க கேக்குற முதல் கேள்வியே உங்களை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ஒரு 3 பேர் அப்போ அட்டாக் பண்ணாங்கல்ல அத பத்தி சொல்லுங்கன்னு விசாரிக்கிறாங்க. ஆனா ஆத்தர் எந்த பதிலும் சொல்லல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 4ஆவதா ஒரு கொலை பண்ணுவான். அந்த கொலையை ஏன் பண்ண, ஏன் திடீர்னு ஜோக்கரா மாறனன்னு கேட்டதுக்கு அப்ப பிளே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மியூசிக் தான் காரணம், அது என்னோட அம்மாவை ஞாபகப்படுத்தி விட்டதுன்னு சொல்லுவாரு இவர். உடனே இந்த டாக்டர் அம்மாவும் சரி அம்மாவோட இழப்புக்கு பிறகுதான் அந்த ஜோக்கருங்கிற கேரக்டர்
அவனோட தனிமையை போக்குறதுக்காக உருவாகி இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீ என்கிட்ட பேச வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஜோக்கரை என்கிட்ட பேச வையின்னு சொன்னா ஜோக்கர் டப்புன்னு எந்திரிச்சு வந்து பேசுறதுக்கு தயாராக இல்ல. ஆர்த்தர் மட்டும்தான் பேசுறாரு, ஜோக்கர் பேசுறதுக்கு அன்னைக்கு தயாரா இல்ல. கற்பனா இப்போ மறுபடியும் நம்ம பையில ஜெயில போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு பெஞ்ச்ல. அது கைதிகளுக்காக போடப்பட்டிருக்கிற பெஞ்ச். அந்த பெஞ்ச்ல இவங்க உட்கார்ந்துகிட்டு ஜெயில் கைதிகள் எல்லாத்தையும் ராகிங் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஆர்த்தர் வருவான். ஆர்த்தர் கூப்பிட்டு எங்க ஒரு ஜோக்கு சொல்லு பாப்போம்னு சொல்லி கேட்டா சொல்ல மாட்டான். அவனையே காமெடி ஆக்கி அவன் மேலேயே ஜோக்க கட்டி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு ஒரு ஜெயிலர். ஒரு காலத்துல இந்த ஆர்த்தர் எவ்வளவு பெரிய ஸ்டாரா நட்சத்திரமா இருந்தா தெரியுமா? பெரிய பெரிய நடிகர்களை பாக்குறாப்ல இவனை பாக்குறதுக்காக குவிவாங்க தெரியுமா? இப்படி எல்லாம் அந்த போலீஸ்காரங்க பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அந்த நட்சத்திர அந்தஸ்து இருக்கிற அந்த வாழ்க்கையை நாம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஜோக்கரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆர்த்தர் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து பார்த்தா மனநல மருத்துவமனையில ஏதோ ஒரு சின்ன பார்ட்டி நடக்குதான். அந்த பார்ட்டிக்கு மீடியா எல்லாம் வருமா. அங்க இவனை கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமேன்னு ஜெயிலர் யோசிக்கிறார். கூடவே அவரையும் இன்டர்வியூ பண்ணுவாங்க, டிவில எல்லாம் வரலாமேன்னு அவருக்கு எண்ணம். அதுக்காக இவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு ஆர்த்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நான் இதுவரை 5 பேரை கொலை பண்ணிருக்கேங்கிறத ஓப்பனா அந்த பொண்ணு கிட்ட ஒத்துக்கிறான். அந்த பொண்ணு தான் கேட்டிருப்பா, நீ 5 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு. அவன் ஆமா, ஆனா போலீஸுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியாத வேற ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் மொத்தமா இதுவரை கொலை பண்ணிருக்கிறது 6 பேருங்கிறான். என் அம்மா இயற்கையா சாகல, நான் தான் கொன்னேன். அவங்கள கணக்குல எடுத்துக்கிட்டா டோட்டலா 6 பேருங்கிற அந்த உண்மையை அவகிட்ட அசால்ட்டா பேசுறான். ஜோக்கரோட கேரக்டரை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிற படங்கள், டிவி சீரிஸ் எல்லாத்தையும் 20க்கும் மேற்பட்ட முறை அவ பாத்துருக்காளா. அவ்வளவு அடிக்டா அந்த ஜோக்கர் கதைகளுக்கு இவ. சரி, நீ எப்படி இந்த மனநல மருத்துவருக்கு வந்தேன்னு கேட்டா, அப்பாவோட தொல்லை தாங்கல, அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, கோவப்பட்ட நானு அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நெருப்பு வச்சு விட்டேன், மொத்தமும் பத்தி எரிஞ்சது. இதுல காண்டாயி என்னோட அம்மா இந்த மனநல மருத்துவமனையில என்ன சேர்த்து விட்டதா அவ சொல்லுவா. அன்னைக்கு அந்த ஆங்கர் உங்களை டிவில இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்ட கேள்வி, உங்களை அவமானப்படுத்தின விதம், இதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கே அவனை சுடணும்னு இருந்தது. நான் எதிர்பார்த்தாப்ல நீங்க சுட்டிங்க பாத்தீங்களா, அப்பயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு பேசுவா. திடீர்னு பார்த்தா அந்த ஜெயிலரு வாயா இந்த பக்கம் வாயான்னு இவனை கூட்டிட்டு போறாங்க. மனநல மருத்துவமனையில அன்னைக்கு டேட்டுக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் கூட்டிட்டு போவாரு. அப்படி போற வழியில சிகரெட் கேட்டா சிகரெட் எல்லாம் கொடுப்பாப்ல. சிகரெட்டை குடிச்சிட்டு ஏதோ தெரியாதனமா பழக்க தோஷத்துல அவரோட ஷோல்டர்ல லைட்டா தட்டி கொடுப்பான். அத ஒரு பெரிய அவமானமா நடந்துக்கிட்டு பொலிருன்னு தலையிலேயே ஒரு அடி அடிப்பாரு அந்த ஜெயிலர். அதே சமயம் நியூஸ்ல பார்த்தா நம்ம ஆத்தரோட கேஸ் விசாரணைக்கு வரப்போது போல தெரியுது. அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு அரசு தரப்பு வக்கீல் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அத ஜெயில இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ எல்லாம் அதையெல்லாம் பார்த்துட்டு லைட்டா பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஜோக்கர் பாடுற அந்த மாதிரியான பாடல். அதை கேட்டு எல்லா பேரும் ஒரு மாதிரி குஷி ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற செல்மேட்ஸ் எல்லா பேரும் ஆத்தரோட பேச்ச கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களையும் அறியாம பார்த்தா இது எல்லாம் கனவு. நிஜத்துல ஒரு வார்த்தை கூட நம்ம ஆத்தர் பேசல. அடுத்து பார்த்தா கொற்ற மலையில இவனை வெளியில நிப்பாட்டி நனைய விட்டு குளிர விட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அழுவான், சிரிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ஜோக்கர் இவனை ஆட்கொள்வது போல காட்டுறாங்க. போன்ல பார்த்தா வக்கீல் இவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நிறைய டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவனை இன்டர்வியூ பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா. எப்படியும் அடுத்த கேஸுக்கு முன்னாடி ஒரு தடவை நாம ஒரு இன்டர்வியூ கொடுத்துடலாங்கிறாப்ல ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து மனநல மருத்துவமனையில பார்த்தா எல்லாரும் பாக்குறதுக்காக பேஷண்ட்டுகளுக்காக ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, படம் ஓடிக்கிட்டு இருக்குது. வா வெளியில போலான்னு அந்த பொண்ணு கூப்பிடுவா. நான் வெளியில போனா போலீஸ் எல்லாம் என்ன சுட்டுருவாங்க, நான் வரலன்னு சொல்லுவான் ஆத்தர். இவ சைக்கோ மாதிரி, இவளும் ஒரு ஜோக்கர் மாதிரி, இவளும் ஒரு சைக்கோ தான். அசால்ட்டா அந்த இடத்துல ஒரு தீய கொளுத்தி போட்டு விட்டா. குப்புன்னு தீ பத்திக்கிட்டு எரிய. அதை பார்த்ததும் ஜெயிலர்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாரும் அங்க வந்து தெரிச்சு ஓடுவாங்க. அந்த கேப்ல இவ ஆர்த்தரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில கூட்டிட்டு வரா. 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. மழை வேற ஜோரா பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா கேட்டுக்கு அந்த பக்கத்துல நிறைய மீடியா இவங்கள பார்க்க முடியாதா, ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட முடியாதான்னு காத்து கிடப்பாங்க. அவங்கள நோக்கி 2 பாதை இருக்கும். 2 பாதையில ஆளுக்கு ஒரு பாதை எடுத்துக்கிட்டு ஓடியாருவாங்க. ஓடியாந்து அந்த கேட்டு மேல ஏறி அவங்களுக்கு அழகா போஸ் கொடுப்பாங்க. வளைச்சு வளைச்சு அவங்க எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஜெயிலர்ஸ் வந்து அவன் அப்படியே அழகா தூக்கிக்கிட்டு போறாங்க. தரன்னு இழுத்து கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு செல்லுல வீசி எரிஞ்சிடறாங்க. அங்கேயும் அவன் தனிமையில இருக்கிறாப்ல நினைக்கல, கனவுலகத்துல இருக்கிறான். கனவுலகத்துல அந்த பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாப்ல, ஸ்டேஜ்ல ஆடுறாப்ல, அவ கூட வாழ்றாப்ல எல்லாம் இவனுக்கு கனவு வருது. அடுத்து பார்த்தா நம்ம வக்கீலம்மா இவங்கிட்ட ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஆத்தரா தான் இன்டர்வியூ கொடுக்கணும், ஜோக்கரா இன்டர்வியூ கொடுக்காம ஆர்த்தருங்கிற கேரக்டர்ல இருந்து இன்டர்வியூ கொடு என்ன அப்படிங்கிறாங்க வக்கீலம்மா. அவரும் சரின்னு இன்டர்வியூக்கு தலையாட்டுறார். ஆனா போற போக்குல வக்கீலம்மாவுக்கு உதட்டிலேயே ஒரு முத்தம் கொடுக்கிறார். என்ன திடீர்னு இப்படி பண்ற, ஒழுங்கா பிஹேவ் பண்ணுன்னு சொல்றாங்க வக்கீலம்மா. இன்டர்வியூ எடுக்கிறவர் இங்க ஒரு பெரிய ஆங்கர். அந்த ஆங்கர் 4 வாரத்துல கிட்டத்தட்ட 5 கொலைகளை பண்ண ஒரு கொலைகாரங்கிட்ட நாம இப்போ இன்டர்வியூ பண்ண போறோம். இன்டர்வியூல இவன் எப்படி ஒரு ஆங்கரை சுட்டு கொண்டா இல்லையா, அதை கொன்னது நீதானுங்கிற அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்க, ஏன் கொண்டீங்கன்னு பேச ஆரம்பிக்க, அதற்கு அவனும் நான் ஆக்சுவலா அந்த ஷோல தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சாகணும் தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பேத்துனதுல என்னையும் அறியாம அவரை கொல்ல வேண்டியதா போச்சுங்கிறாப்ல ஆத்தர் எடுத்து சொல்றார். அப்புறம் அவருடைய கேள்விகள் எல்லாம், ஒரு காலத்துல நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்த, ஜோக்கருங்கிற பேரை கேட்டால எல்லா பேரும் கரிகலங்கி போவாங்க, அப்ப இருந்த
அந்த ஜோக்கருக்கும் இப்ப இருக்கிற இந்த ஆத்தருக்கு நடுவுல எவ்வளவு பெரிய மாற்றம்னு அந்த ஆங்கர் கேட்பார். எப்படி நீ மாறனு கேட்பார். அதுக்கு நம்ம ஆத்தரோ இல்ல, ஜோக்கர் ஏன் வெளியில வந்தானா அப்ப தனிமையில இருந்தான். ஆனா இப்போ ஜோக்கர் வெளியில வர வாய்ப்பு இல்ல. காரணம் என்னன்னா நான் இப்போ தனிமையில இல்ல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றதா அவன் இன்டர்வியூல எடுத்து சொல்றான். அன்னைக்கு டேட்டுக்கு ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு வெளியில நியூஸ் பேப்பர்ல. நேத்து இவங்க அந்த கேட்டு மேல ஏறி நின்னு போஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை தான் ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு நியூஸ் போட்டுருக்காங்க. அதை எடுத்து கொடுத்ததும் அதுல தன் காதலுடைய போட்டோவை பார்த்ததும் இவர் செம குஷியாகி அவளுக்காக அப்படியே இன்டர்வியூல பாட ஆரம்பிக்கிறார். அதையெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அதுவும் ஒரு டிவி ஷோரூம் கடையில. இவ எப்பேற்பட்ட சைக்கோங்கிறது இந்த சீன்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இவ வீட்டுக்கு ஒரு டிவி வேணும் போல. அவன் கொடுக்குற இன்டர்வியூல தான் இவளுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், பாட்டு பாடுறான் இவளுக்காக. அதையெல்லாம் பாக்குறதுக்காக ஒரு டிவி தேவைன்னு அசால்ட்டா கண்ணாட்டியை உடைச்சுட்டு தூக்கிட்டு போற சைஸுக்கு ஒரு டிவியை கையில எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறா. பயப்படவே இல்லை. நாட்கள் உருண்டோடுது. கோர்ட்ல இவரோட கேஸ் இப்போ விசாரணைக்கு வரப்போகுது. இவரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கோர்ட் முன்னாடி வந்து நிக்கணும். வண்டியில வந்து இறங்கினா குய்யோ முய்யோன்னு ஏகப்பட்ட பேர் அப்படியே முக்கிறாங்க. குறிப்பா மீடியா தான். இவனோட கேஸ் பப்ளிக் மத்தியில ஒரு பெரிய விருப்பமா ஆர்வமா இருக்கிறதுனால எல்லா பேருமே இந்த கேஸை அட்டெண்ட் பண்ணணும்னு இருக்கிறதுனால எல்லா பேரையும் கோர்ட்டுக்குள்ள விட முடியுமா? முடியாது. அதனால லைவ்ல நடக்கிற விசாரணையை வெளியில டிவில டெலிகாஸ்ட் பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரும் இந்த விசாரணையை பார்க்கலாங்கிறப்பல ஜட்ஜையா பிராட்காஸ்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த விசாரணையை பப்ளிக்கா எல்லாரும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேட்க நம்ம ஆர்த்தர் மைக்க பிடிச்சு சம்மதம்ங்கிறாரு. அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரையோ ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. யாரன்னு பார்த்தா வேற யார, சாட்சாத் அந்த பொண்ணை தான். அந்த பொண்ணு ஹாயா சிகரெட் அடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டா தான் அந்த கோர்ட் ரூம்குள்ள வருவா. இப்போ அரசு தரப்பு வக்கீலோ ஒரு டாக்டரை கூட்டி உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்திர அவர் பர்சனலா பார்த்து கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி அதன் பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ங்கிற வியாதி அவர்கிட்ட இல்ல. கொலைய பண்ணது ஜோக்கரு, ஆத்தருங்கிறது இன்னசென்ட்ங்கிறதெல்லாம் போய் எல்லாத்தையும் பண்ணது இவன் தான். அவனுக்கு 4 வகையான பிரச்சனை இருக்குது. லேக் ஆஃப் எம்பதி, டிப்ரெஷன், மன அழுத்தம், அப்புறம் நான் காம்ப்ளெக்ஸ் டிசார்டர்னு ஒன்னு இருக்குதான். இதெல்லாம் வச்சு இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கே ஒழிய இவனுக்குள்ள ஜோக்கர்னு வேற ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் தான் கொலை பண்ணுதுங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாரு. ஆமா, தெரியாதனமா கேக்குறேன், இந்த ஆத்தரை பத்தி இப்படி எல்லாம் புட்டு வைக்கிறீங்களே, ஆத்தர் கூட நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை பத்தி இந்த அனாலிசிஸ் முடிவுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னு விசாரிச்சா குத்து மதிப்பா ஒரு 2 மணி நேரம் இருக்குங்கிறாரு அந்த டாக்டர். இல்ல, நான் லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க இவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது டோட்டலாவே 89 நிமிஷம். 1 மணி நேரம் 29 நிமிஷம் தான். 1.5 மணி நேரம் கூட முழுசா இல்ல. அந்த நேரத்துக்குள்ள ஒரு ஆளை பத்தி எப்படி நீங்க ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியுது? இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. சிஸ்டத்தால கைவிடப்பட்டது, சின்ன வயசுல நம்ம ஹீரோ சிஸ்டத்தால கைவிடப்பட்ட ஒருத்தர், அம்மாவால கைவிடப்பட்ட ஒருத்தர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா எந்த கேள்விக்குமே டாக்டர் கிட்ட பதில் இல்ல. இந்த மாதிரி கேள்விகளை அவர் கேட்கவும் இல்ல. நம்ம ஆர்த்தர் 7 வயசு பையனா இருக்கும்போது பொறுப்பான அம்மா இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் இவனை எடுத்துக்கிச்சு. அநாத ஆசிரமத்துல வளர்க்கப்பட்டான். அப்புறம் யாராவது தத்தெடுக்கிறா இருந்தா குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டு போய் வளர்க்கலாம். அப்படி வளர்க்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ள விடப்படுறான். அப்படி வளர்க்கறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பையன் 7 வயசு இந்த பயல போய் அபியூஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப மோசமா அந்த பையன் கிட்ட நடந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழல்ல அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும், அதுக்கு தனக்கு ஒரு துணை வேணும்னு தான் அவரா உருவாக்கின ஒரு பர்சனாலிட்டி தான் ஜோக்கருங்கிற அந்த பர்சனாலிட்டி. 3 பேரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வச்சு நம்ம ஆத்திர போட்டு அடின்னு அடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அந்த நொடி தான் உள்ள இருந்து அந்த ஜோக்கர் மறுபடியும் முழிக்கிறான். ஆத்தரை காப்பாத்துறதுக்காக ஜோக்கர் துப்பாக்கியை கையில எடுத்ததா இப்படி எல்லாம் வக்கீல் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வேற ஒரு ரிப்போர்ட்டர், அவரை விசாரணை பண்றாங்க அரசு தரப்பு வக்கீல். இவன் நிறைய நியூஸ் மீடியாக்கெல்லாம் லெட்டர் போடுவான் போல, நிறைய கவிதை எழுதுவான், நிறைய விஷயங்கள் இது பண்ணிருக்கான். அது எல்லாத்துலயுமே ஆத்தரோட எண்ண ஓட்டங்கள் தான் தெரியுதே ஒழிய ஜோக்கரோட எண்ண ஓட்டங்கள் எதுவுமே அதுல இல்லங்கிற சொல்லிருப்பாங்க. அடுத்து விசாரணை முடிஞ்சு அடுத்த வாய்தா கொடுத்தாச்சு. வெளியில வரும்போது நம்ம ஹீரோயின் ஓடி போய் என் ஆளு ஒன்னும் பைத்தியம் கிடையாது, அவனுக்குள்ள இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ங்கிற வியாதி எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணதா வந்தான், இந்த மாதிரி நீ வாதம் பண்ணணும், நீ வாதம் பண்ற விதமே சுத்தமா சரியில்லை, நீ அரசாங்கத்துக்கு ஆதரவா செயல்படக்கூடியவ, அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்றா. எல்லா மீடியா முன்னாடியுமே கம்ப்ளைண்ட் பண்றாவ. அடுத்து பார்த்தா ஆத்தர் கிட்ட வந்து நம்ம வக்கீலம்மா, நீ பழகுற அந்த பொண்ணு சரியில்லை, இப்படி எல்லாம் பப்ளிக்கா ஓபனா பேசினான்னா உனக்கு தண்டனை குறைப்போ இல்ல நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஜெயில விட்டு ஒரு மனநல காப்பகத்துல உன்னை சேர்க்கறதோ சாத்தியம் இல்லாம போயிடும், அவளை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரோ இல்ல, நான் எதிர்பார்க்கறத தான் அவ செய்யறாங்கிற சொல்றாரு ஆத்தர். அப்புறம் என்ன மாதிரியே அவளும் வளர்க்கப்பட்டவ, அப்பாவால கொடுமை படுத்தப்பட்டவ, அம்மாவால மனநல காப்பகத்துல அடைக்கப்பட்டவ, என்ன மாதிரியே அவள ஒரு ஏழை குடும்பம், இப்படி எல்லாம் அவ அன்னைக்கு சொல்லிருப்பா மனநல காப்பகத்துல வச்சு. அதையெல்லாம் எடுத்து சொன்னா வக்கீலு, இப்படி எல்லாம் அவ உங்ககிட்ட போய் சொல்லிருக்கா, ஆக்சுவலா அவ ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ, அப்பா அம்மா யாரும் அவளை கொண்டு போய் மனநல காப்பகத்துல சேர்க்கல, அவளா வாண்டடா விருப்பப்பட்டு தான் அந்த மனநல காப்பகத்துல தானா போய் சேர்ந்தா. அப்புறம் திடீர்னு
தானாவே நாங்க இருக்கலன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா. அவ ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அவ சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிற உண்மையை எடுத்து சொல்றாங்க வக்கீலம்மா. அடுத்து பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறாப்ல, டான்ஸ் ஆடுறாப்ல அந்த பொண்ணு கூட இப்படி எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கும். திடுதுப்புன்னு பார்த்தா கையில துப்பாக்கி எடுத்து டப்புன்னு இவனை சுடுறாப்ல, தனக்கு துரோகம் பண்றாப்ல இவன் கற்பனை பண்ணிக்கிறான். அவ சொன்ன பொய் துப்பாக்கியால தன்னை துட்டதுக்கு சமங்கிறாப்ல இவன் கற்பனை பண்ணிக்கிறான். அடுத்து தன்னை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு ஜெயிலுக்கே வருவா. விசிட்டிங் டைம்ல இவனும் போய் பார்த்து பேசுவான். அப்போ நீ என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பொய் சொல்லி இருக்கிற, ஏன் பொய் சொன்னு கேட்டா அந்த மாதிரி பொய் சொன்னாதான் நீ என் கூட பழகுவேன்னு நினைச்சேன் அப்படிங்கிறா இவ. சரி எதற்காக மனநல காப்பகத்துல நீயா வந்து சேர்ந்தன்னு கேட்டா அப்பதானே உன்னை பார்க்க முடியும், டிவியில உன்னை பார்க்கும் போதே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உன் கூட பார்த்து பேசி பழகிறதுக்காகத்தான் நான் மனநல காப்பகத்துல ஒரு பைத்தியமாவே சேர்ந்ததா எடுத்து சொல்லுவா. அது மட்டும் இல்ல இவ நீ யாரு, ஜோக்கரா நீ அந்த கோர்ட்ல வாதாடு, ஜோக்கரா உன்னோட நியாயத்தை எடுத்து சொல்லு, உனக்கு விடுதலை கிடைக்கும், பொது மன்னிப்பு கூட உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொதுமக்களோட சப்போர்ட் இருந்தா. இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ங்கிற மாதிரி எல்லாம் இந்த ரூட்ல எல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறாப்ல சொல்றா. அது மட்டும் இல்லாம இவனோட பில்டிங்ல இவனோட பிளாட்டையே இப்ப வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு இருக்கா போல. நீயும் வெளியில விடுதலை கிடைச்சு வந்த பிறகு ஏன் கூட தங்கணும், அந்த வீட்டுல அந்த ரூம்ல தான் தங்கணுங்கிறாப்ல சொல்ல, எனக்கு அந்த வீடே பிடிக்காது, பயம், நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவான். இல்ல நீ வருவ, என்னோட தங்குவேன்னு அடிச்சு சொல்றா. ஏன் இவ்வளவு கன்ஃபார்மா அடிச்சு சொல்றா அப்படின்னா கேட்டா தான் பிரெக்னண்டா இருக்கிறதா எடுத்து சொல்றா. இவன் அப்படியே அரண்டு போய் பாக்குறான். அடுத்து நம்ம ஆத்திர தங்கி இருந்த அந்த பிளாட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு அறிவுறுத்தி இருப்பா. அவளை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவ ஒரு அம்மா, ஒரு குழந்தை இருக்கும் அவளுக்கு, தாங்கிட்டயோ தான் குழந்தைகிட்டயோ ரொம்ப நல்லா தன்மையா தான் நடந்துகிட்டு இருந்தா, நல்லா தான் பேசி பழகிட்டு இருந்தா. ஆனா இப்படி லைவ் ஷோல போய் ஒரு ஆளை கொல்ற ரேஞ்சுக்கு அவன் போவான்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு அந்த அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அரசு தரப்பு வக்கீலோட விசாரணை முடிஞ்ச பிறகு நம்ம வக்கீல் அந்த அம்மா எந்திரிச்சு போய், உங்களோட அபார்ட்மெண்ட்ல நீங்க பக்கத்து வீட்டுக்காரியா பக்கத்துல இருக்கும்போது பார்த்ததுக்கும் டிவில அன்னைக்கு ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு பார்த்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதான்னு கேட்டா ஆமா பெரிய வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு அவ சொல்லுவா. கோமாளி மாதிரி வேஷம் போட்டு வந்தாரு, அந்த ஒரு வித்தியாசம் தான் சொல்லி அசால்ட்டா பேசுவா. கோமாளிங்கிற அந்த Dress தான் வித்தியாசம், மித்தபடி ஒன்னும் வித்தியாசம் இல்லைங்கிறாப்ல அவ சொல்லி இருப்பா. அப்புறம் தொடர் விசாரணையில இவளுக்கு சில சமயம் ஆத்தரோட அம்மா கூட பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்படி பேசும்போதெல்லாம் அந்த அம்மா தான் பையன் ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பு சிரிப்பான், அந்த சிரிப்பை கண்டாலே பயங்கராப்ல சொல்லியிருப்பாங்க போல தெரியுது அம்மா. அது மட்டும் இல்லாம தான் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, சொல்ல போனா அவன் இப்ப வரைக்கும் கன்னி பையனா தான் இருப்பாங்கறாப்ல சொல்லியிருப்பாங்க போல. அந்த நொடி தன்னை அவமானப்படுத்தினதா நினைக்கிறான். திருதுப்புன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அந்த கோர்ட்ல தனக்கு எதிரா இருக்கிற அத்தனை பேரையும் கண்ணா அப்படின்னா அடிச்சு போட்டு இவனும் சுட்டுக்கிட்டு சாகுறாப்ல ஒரு கனவு காணுவான். பார்த்தா எல்லாமே கனவுதான். திடீர்னு கண்ணா அப்படின்னா கத்துவான், சிரிப்பான். ஜட்ஜையா என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, எனக்கு இந்த வக்கீலம்மா வேணாம், இவனை நான் இமிடியேட்டா ஃபயர் பண்றேன், வேலையை விட்டு தூக்குறேன், இனி எனக்காக நானே வாதாடிப்பேன், எனக்கு வக்கீல் தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இதை கேட்டதும் கூட்டத்துல நிறைய பேர் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, கை தட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஆத்திரா இருந்தவர் ஜோக்கரா மாறினாப்ல டப்ப டப்பன வித்தியாசமான முடிவுகள் எல்லாம் எடுத்து தள்ள ஆரம்பிக்கிறார். பிஹேவியர்ல நிறைய மாற்றம் தெரியுது. ஒரு மாதிரியா ஆக்வர்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்க ஜட்ஜையா கோர்ட்லயே ஒரு சின்ன செல் இருக்கும், அதுல அடைக்க சொல்லிட்டாரு. நிலைமை சரியாகிற வர உள்ள கிடக்கிறோம்னு. அங்க இருக்கிற வரை யாரு வேணாலும் வேண்டப்பட்டவங்க வந்து பாத்துட்டு போகலாம் இவனை. அப்படி அந்த பொண்ணு பாக்குறதுக்காக ஓடியாரா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறா. அடுத்த திங்கக்கிழமை வருது. இந்த தடவை ஜோக்கர் மாதிரி முகத்துல பெயிண்ட் அடிச்சு வேஷம் போட்டு தனக்கான வாதத்தை தானே வைக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பார்ட் 1ல நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்த ஒரு குள்ளர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை இப்போ அரசு தரப்பு சாட்சியா கூப்பிட்டு வந்து விசாரிக்குது. இவர் கண்ணு முன்னாடி நடந்த அந்த கொலைகளை பத்தி எல்லாம் அந்த குள்ளர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உன் கண்ணு முன்னாடி ஒருத்தரை நான் கொலை பண்ணதான் நீ சொல்ற இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த ஆத்தருக்கும் அந்த கொலையப்போ நீ பார்த்த ஆத்தருக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா கேட்டா ஆமா, கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரிஞ்சா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஆத்தரால ஒரு உசுறு எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளவு நல்லவன் தெரியுமா அந்த ஆத்தர். சொல்ல போனா என் கூட வேலை பார்த்த எல்லா பேருமே என்ன குள்ளேன்னு ஓட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா என்கிட்ட அந்த மாதிரி வேற்றுமை பார்க்காம ரொம்ப அழகா பழகுனது, எனக்கு சமமா நடத்துனது, என் கூட பாசமா இருந்தது ஆத்தர் தான். அவன் திடீர்னு இப்படி எல்லாம் மாறி கொலை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கதில்ல. அது எனக்கு ஒரு பெரிய வலியை தந்ததா சொல்லி வருத்தப்படுறாரு, அழுகிறாரு. தன்னோட சாட்சியை சொல்லிட்டு அழுதுகிட்டே அவரு வெளியில வந்துடுறாரு. அரசு தரப்பு வக்கீலோ இதற்கு பிறகு விசாரிக்கிறதுக்கு சாட்சி எதுவும் கிடையாது, இதுவே போதுமான அளவு இவரோட குற்றத்தை நிரூபிக்கிற அளவுக்கு இருக்கிறது, அதனால நாங்க சாட்சிகளின் விசாரணையை இதோட முடிச்சுக்கிறோங்கிறாங்க. உடனே ஜட்ஜையா ஜோக்கரை பார்த்து, என்னப்பா உன் தரப்பு சாட்சி யாராவது இருந்தா கூப்பிடுப்பான்னு சொன்னா, அவங்க விசாரிக்கலன்னா நான் விசாரிக்கணுமா, என் தரப்புலையும் எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சாச்சு, நீங்க தீர்ப்பு சொல்லலாங்கிறாப்ல பேசுறாரு. அடுத்து பார்த்தா ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. ஜெயில அடைக்க போகும்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஆத்தரா நடந்துகிட்டான், நார்மலா பிஹேவ் பண்ணா விட்டு வச்சாங்க. இப்போ ஜோக்கர் மாதிரி தைரியம் வந்ததுனால இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்க
விசாரிக்க இறக்கமே இல்லாம அவனை போட்டு அடி அடி நினைப்பாங்க. முகத்துல இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாம் அவங்க அழிச்சு விட்டு சவத்துக்கு அந்த பக்கத்துல வச்சு கண்ணா பின்னான்னு அடி, பின்னாடி எல்லாம் நல்லா அடிச்சு எடுத்து விட்டாங்க போல. அப்படியே செத்த பாம்பு மாதிரி அடிபட்டு அப்படியே உள்ள பெட்ல கிடப்பாரு. அடுத்து விசாரணைக்காக மறுபடியும் வராப்ல. இப்பயும் விசாரணைக்கு அவர் ஜோக்கர் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டு வந்திருப்பாரு. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி உன்னோட இறுதி கட்ட வாதத்தை வைக்கலாம், இதன் பிறகு வாதம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது, இறுதி கட்ட வாய்ப்பு இது, வாதத்தை வைக்கலாம்னு சொல்லுவாரு ஜட்ஜையா. அவன் மைக்க பிடிச்சிட்டு எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிடலாங்கிற ரேஞ்சுக்கு கோவம் இருக்கிறதா சொல்றாரு. மத்தவங்களுக்காகத்தான் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஜோக்கரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நானும் ஜோக்கரா மாறினேன். ஆனா இனி மத்தவங்களுக்காக நான் வாழ போறது இல்ல. அவங்க யாரு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஏத்தாப்புல நான் ஏன் நடக்கணும்? இனி நான் எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்களோ இல்ல டிவில பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களோ என்ன ஜோக்கரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? பாத்தீங்களா? இது நிஜம் கிடையாது, இது எல்லாம் கற்பனை. நிஜத்துல எனக்குள்ள ஜோக்கர் இருக்கிறாங்கிறதெல்லாம் போய். நான் தான் ஆத்தர், ஜோக்கரா கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த கூத்தெல்லாம் பண்ண. ஆத்தர் ஜோக்கர் வேற வேற ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். இனி நான் ஆத்தராவே தான் இருக்க போறேன், ஜோக்கரா இருக்க போறது இல்லங்கிறாப்ல ஒரு மாதிரி உடஞ்சு போய் பேசுறான். அப்புறம் நீங்க கேஸ் என்ன போட்டிருக்கீங்க? 5 கொலை பண்ணதாவா? இல்ல, நான் டோட்டலா 6 கொலை பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாம என்னோட அம்மாவை கொலை பண்ணது நான் தான், அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கங்கன்னு கன்ஃபஸ் பண்றான். இதையெல்லாம் கேட்டதும் என்ன இவன் இப்படி பேசுறான், இந்த மாதிரி ஒரு ஆளு தனக்கு வேணாங்கிறாப்ல முடிவு பண்ணிட்டாலா என்னன்னு தெரியல. அந்த பக்கம் ஹீரோயின் விருட்டனு கிளம்பி வெளியில போயிடுறா. அவளுக்கு ஜோக்கரை தான் பிடிச்சிருக்கு, ஆத்தரை இல்ல. அதனாலதான் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு வெளியில போறா. அவ பாத்துட்டு போன அந்த பார்வையிலேயே இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்கிறது நல்லா தெரியுது. இவருக்கு ஒரு போன் கால் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஜெயில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 1 நிமிஷம் கொடுப்பாங்க போல. இவன் யாருக்கு போன் பண்றானா, அந்த பொண்ணுக்கு தான் போன் பண்றான். போன் பண்ணி எனக்கு தீர்ப்பு சொல்லும் போது நீ கொஞ்சம் வந்திருந்தேனா, கோர்ட்டுக்கு வந்தேனா, என்ன பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு எல்லாம் போன்ல சொல்லியிருப்பான். ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஆனாலும் எல்லாத்தையும் அந்த பக்கம் அவ கேட்டுக்கிட்டு தான் இருப்பா. ஜோக்கர் இல்லாத இடத்துல வாழ பிடிக்கலன்னு முடிவு பண்ணி துப்பாக்கி எடுத்துட்டு தன்னைத்தானே சுட்டுக்கலாமேன்னு முடிவு பண்றா. அந்த மொமெண்ட் அவ சுட்டுக்கிட்டு செத்துட்டாளா இல்ல வேற ஒரு பரிணாமம் எடுத்தாளான்னு நமக்கு தெரியாது. கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் தீர்ப்பு சொல்ல போற அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஜூரிஸ் கிட்ட என்னப்பா முடிவு பண்ணிட்டீங்கன்னு விசாரிக்க அத்தனை பேரும் ஒரு மனதா இந்த ஆத்தர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டதா தீர்ப்பு சொல்றாங்க. இவன் குற்றவாளின்னு அறிவிச்சதுமே நம்மால வித்தியாசமா ஒரு சிரிப்பு சிரிப்பான்ல, அந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சிரிக்க ஆரம்பிச்சதும் 6 பேர் இறந்து போனாங்கல்ல இவனால, அவங்கள ஒருத்தர் என் புள்ளைய கொன்னுட்டு நீ சிரிப்பியாடான்னு கோவப்பட்ட அப்பா ஒருத்தர் களத்துல இறங்கி அவனோட கழுத்தை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி சண்டையாகுது, கலவரமாகுது. அப்பையும் இவன் பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்க, பின்னாடி இருந்த சுவரு மொத்தமா வெடிச்சு செதது. என்னடான்னு பார்த்தா அங்க யாரோ பாம் வச்சிருக்காங்க, மொத்தமா வெடிச்சு செதறிடுச்சு. திடீர்னு அந்த ஷாக்ல நிறைய பேர் அப்படியே விழுந்தவங்க எந்திரிக்கல, பல பேருக்கு அடிபட்டு கிடக்குது. ஆனா நம்ம ஆத்தரால ஓரளவு எந்திரிக்க முடியுது, நடக்க முடியுது. வெளியில வந்து பார்த்தா ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பல பேரு இந்த கோட்டையை சூறையாடி இவனை வெளியில கொண்டு வருவதற்கு தயாராக இருந்திருக்காங்க. பல பேரு ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தன் இவன் தான் நெஜ ஜோக்கர்ங்கிற அந்த உண்மையை கண்டுபிடிச்சு வண்டியில ஏத்தி அவரை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் கிட்ட இருந்தும் இவன் தப்பிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி ஜோக்கர் கோமாளிகளா இருக்கிற மத்த பொதுமக்கள் கிட்ட இருந்தும் தப்பிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அங்கிருந்து வண்டியில இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சோம் பொழைச்சவனு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படியாவது அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறது தான் ஆசை. ஒரு வழியா அந்த பொண்ணையும் தேடி பிடிச்சு பார்த்தாங்க. அவ கூட வாழணும், ஓடி போலாங்கிற ரேஞ்சுக்கு கூட்டு பாக்குறான். ஆனா அவளோ இல்ல, நான் ஜோக்கர் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், இந்த ஆத்தர் கூட வாழணும்னு ஆசைப்படல, அவளதான் இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதே சமயம் போலீஸும் வருது. இவனுக்கு இந்த பிரேக்கப்போட வழியை தாங்கிக்க முடியாம ஒரு மாதிரி அழுகுறான். எப்பவுமே அடிக்கடி என்ன ஒரு ஃபீலிங் வந்தாலும் பாடணும் தான் இவனுக்கு ஆசை வரும். கனவுலையாவது பாடுவான், ஆடுவான். ஆனா இந்த தடவை அவனுக்கு பாடணுங்கிற அந்த ஃபீலே வரல. அவ போடான்னு தூக்கி போட்டு போயிட்டாளா, அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போய் நொறுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறான். போலீஸ்காரங்க இவனை கூட்டிட்டு போகும்போது கூட எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஒரு மாதிரியா தான் வரான். இங்க ஜெயில கூட ஒரு மாதிரியா தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். பேசல, பாடல, எதுவும் பண்ணல, நடபன மாதிரி கிடக்குறான். அப்படியே நடந்து அந்த பக்கத்துல போகும்போது அங்க ஜெயில துருதுருன்னு ஒரு பையன் இருப்பான். ஏதாவது டவுட் கேட்டுட்டு ஒரு மாதிரி நார்மலான பையன் மாதிரியே தெரியல. அவன் குடுகுடுன்னு ஓடியாந்து ஏதோ பேச்சு கொடுத்துட்டு கையில வச்சிருந்த கத்தியால சும்மா சதக்கு சதக்கு சதக்குன்னு ஜோக்கரை கித்தி கிழிச்சிட்டான். அப்படியே கீழே விழுந்து அவர் சாகர தருவாயில மறுபடியும் கனவுல தான் ஆள் கூட பேசுறாப்ல, தான் செத்த பிறகு தன்னோட இடத்துல தன்னோட புள்ள வந்து நிக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாப்ல காட்டி படத்தை இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சுகமான எண்டிங்கை காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல மறுபடியும் காப்பாத்தப்படுவானா, அது எதையும் காட்டாம இந்த எபிசோடு 2 இந்த பாகம் 2 இதோட முடியுது. இவன் இறந்துட்டான்னு முடிவு பண்ணிட்டா ஜோக்கர் 3ங்கிற அந்த கான்செப்டே இருக்காது. தேர்ட் பார்ட்னு ஒண்ணு வராது. உயிரோட இருக்கிறான்னு எடுத்துக்கிட்டா தேர்ட் பார்ட் வர வாய்ப்பு இருக்குது. வந்தா பேசுவோம். அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.